ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். சென்னை மெரினா பீச்சுக்கு நான் வாக்கிங் வந்தப்போ எடுத்த ஒரு வீடியோ தான் உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணியிருக்கேன். சென்னையில் பார்க்குற எல்லாருக்கும் இது எதுவுமே புதுசாக இருக்காது. இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குதுன்னு நினைக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் கிராமத்துலேருந்து தான் வந்தேன்றது சில பேருக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்த அந்த கிராமத்து மக்கள் சென்னை வர்றதுங்கிறது அவங்களோட மிகப்பெரிய கனவு. இதில் நிறைய பேர் படிப்பும் வேலையும் சார்ந்து சென்னை வந்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு சிலரால் இது வரைக்கும் சென்னைக்கு வர முடியாமலே இருந்தது. ஸோ அரசியல் ஆட்கள், தலைவர்களோட சமாதி, அப்புறம் மெரினா பீச்சை சினிமாவில் பார்த்து இந்த மாதிரி இம்ப்ரெஸ் ஆன நிறைய மக்களுக்கான ஒரு பதிவாக தான் இந்த நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இது யாரையும் நான் சங்கடப்படுத்துறதுக்காக சொல்லலை. ஸோ ஏதாவது சிறு தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ வெளியூர்காரங்களுக்காக இந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சென்னையில் பீச்சுக்கு மார்னிங் வாக்கிங் வந்திருந்தப்போ எடுத்த ஒரு சில பதிவுகளை இதில் காட்டியிருக்கேன். இங்கே ஒரு கப்பல் இருக்காங்க. இது நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அவங்க இங்கே இருக்க பேர்ட்ஸ்க்கு, அனிமல்ஸ்க்கு எல்லாமே ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணி அதை ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை காலையில் வரும்போது நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் பீச்சோட லைட் ஹவுஸ் சைட்லேருந்து நான் இறங்கி நடந்து போகிறேன். கலங்கரை விளக்கத்துலேருந்து இப்போ நான் போயிட்டுருக்கேன். பீச் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் செகண்ட் அர்பன் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலே 2வது நீளமான ஒரு கடற்கரை. இது கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்குது, ஏசிஆரில். இதோட மொத்த நீளம் பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர். இதில் ஒரு 6 கிலோமீட்டர் வரைக்கும் பீப்புள் போய்க்கலாம், வந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடங்களில் ஒரு பகுதி தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி இருக்கிற இடம் வேறு. அது வரப்போகிற வீடியோகளில் நான் விலாகாக கொடுத்துட்டே வரேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இந்த ஊரில் இருக்கேன். அதாவது திருமணம் ஆனதுக்கு அப்புறமே நான் சென்னையிலே தான் இருக்கேன். என்னோடய கணவரோட தொழில் காரணமாக நான் வந்தது அப்படியே இந்த ஊரோட ஒரு ஆளாக இருந்துட்டேன். இது ஒரு வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லுவாங்க. சென்னையில் நிறைய ஆடம்பரமான விஷயங்கள் வீடியோக்களில் காட்டப்படுது. மக்களும் இது ஒரு செலவு பண்ணக்கூடிய ஒரு ஊருன்னு நினச்சிக்கிறீங்க. கண்டிப்பாக அது கிடையாது. சென்னை முன்னேறக்கூடிய ஒரு இடம். இங்கே முன்னேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை பயன்படுத்தி முன்னேற வழியை மட்டும்தான் பார்க்கணும். ஆடம்பரம் அப்படிங்கிறது ஒரு இலையில் வைக்கிற ஊறுகாவும் ஒரு ஓரத்தில் வைக்கிற ஸ்வீட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றபடி ஃபுல் மீல்ஸ் மாதிரி எல்லாம் இந்த ஆடம்பரத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா ஒரு பைசா கூட இந்த ஊர்லேருந்து சேர்க்க முடியாது. எல்லாத்தையும் சம்பாரித்து இந்த ஊர்லேயே செலவு பண்ணிட்டு போக வேண்டியதான். செலவில்லாத நிறைய இடங்கள் சென்னையில் இருக்குது. நான் என் குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுற இடங்களும் கூட்டிகிட்டு போவேன். அதை விட அதிகமாக செலவில்லாத இடங்களுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்படியெல்லாம் போய் தான் இந்த ஊரில் ஓரளவுக்கு ஒரு 20 வருஷம் வாழக்கூடிய தகுதியும் இந்த ஊரில் நிலச்சி நிற்கக்கூடிய சில விஷயங்களும் வாங்க முடிஞ்சது. ஸோ சென்னை வரணும்னு நினைக்கிறவங்க நான் ரொம்ப பாராட்டி வரவேற்கிறேன். இது குப்பையான ஊரெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஊருக்கு போனால் ஏமாத்துறவங்க இருப்பாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இது முன்னேறக்கூடிய ஒரு இடம். நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னேறலாம். உங்கள் தகுதிக்கு தகுந்த வாழ்க்கையை முதல்ல ஆரம்பிங்க. உங்கள் வளர்ச்சி மேலே மேலே முன்னேறி நீங்கள் காசு பணம் நிறையா வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக எந்த ஒரு ஊருமே நம்மளை இறக்கிறதுக்கு கிடையாது. ஸோ வாழ வைக்கக்கூடிய ஒரு ஊர் தான். நீங்கள் உங்கள் கிராமத்துலேயோ இல்லை உங்கள் இடத்துலையோ இருந்தீங்கன்னா கூட இந்தளவுக்கு சம்பாதிக்க முடியாத சம்பாத்தியத்தை ஒரு 5-10 வருஷத்தில் இந்த ஊரில் நீங்கள் சம்பாரிச்சிட்டு போயிடலாம். உங்களுக்கு நல்ல படிப்பு இருக்கணும், இல்லை திறமையாக தொழில் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கணும். ஒரு தொழில் ஈவன் ஒரு காய்கடை வச்சிங்கன்னா கூட இந்த ஊரில் காசு அள்ளிடலாம். ஆனால் உழைக்கணும். சும்மா சோம்பேறியாக உட்காந்துக்கிட்டால் எந்த காசும் வந்துடாது. ஸோ உழைச்சி ஒரு கடினமான பாதையில் பயணம் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இந்த ஊர்லேயே செட்டில் ஆகுங்க. இல்லை இதை விட ஒரு மேலே ஒரு ஊருக்கு பெட்டரான ஒரு இடத்துக்கு போங்க. இல்லை திரும்பவும் சொந்த ஊரில் போய் வீடு வாசல்லாம் கட்டிட்டு நிம்மதியாக ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் என்னோட ஒரு விருப்பம். சென்னையை பல பேர் பல கோணங்களில் பார்க்குறாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதுதான். அதுக்கப்புறம் சென்னையில் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. அது எல்லாமே நான் லீவு நாட்களில் போவேன். போகும்போது முடிஞ்ச அளவுக்கு வீடியோவாக எடுத்து உங்கள் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அதுவரை கிச்சன் கிளைமேட்டோடு இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.